எனவே என்ன நடக்குது? அப்ப இந்த சோசியலிசவாதம் இதுல கால் மார்க்ஸ் அவங்க தான் மெயினான ஆட்கள். கால் மார்க்ஸும் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸும் தான் இந்த சோசியலிச கோட்பாட்டுற மெயினான ஆட்கள். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? ஆரம்ப காலங்கள்ல மனிதர்கள் எல்லாரும் சந்தோஷமாக சமனாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல அதுல கொஞ்சம் பேர் உற்பத்தி விஷயங்களை தன்னை கையில எடுத்து உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வேலைக்கு வேலைக்காரர்கள் வேணுமே. எனவே அவங்க சமூகத்துல இருந்து கைதிகளையும் கடன் கொடுக்க முடியாம இருந்தவர்களையும் வேலைக்கு எடுத்து அவங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல முதலாளி தொழிலாளி உள்ளோன் இல்லாதோன் என்ற ரெண்டு பிரிவு பிரியுது. எனவே முதலாளிகள் யோசிக்கிறாங்க, ஒருவேளை எதிர்காலத்துல இந்த தொழிலாளிகள் நமக்கு எதிராக வந்தா, எனவே தங்களை பாதுகாத்துக் கொள்ளத்தான் அரசை உருவாக்கினாங்க. எனவே அரசுங்கிறது ஒரு வர்க்கத்துல நலனை பேணுற கருவி, வர்க்க நலன் கருவி என்று அவங்க சொன்னாங்க. சரியா? அந்த அடிப்படையில தான் கால்மார்க்ஸ் என்ன செய்றாரு? இந்த சமூகங்களை வரலாற்றை அப்படியே பார்த்து வரலாற்றுல என்னென்ன வர்க்கங்கள் இருந்துச்சுன்னு நிரூபிக்கிறாரு. வர்க்கங்கள் எப்படி இருந்துச்சு பாருங்க சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்தை நிரூபிக்கிறாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது அவர் சொல்றது ஆதிகால சமூகம். அவர் வரலாற்று வந்து பாத்தீங்கன்னா ஆதிகால சமூகம் இதை பத்தி என்ன சொல்றாரு? இங்க வந்து இது கால் மார்க்ஸ்ல கற்பனை சமூகம் இப்படி இருந்துச்சா? அவர் என்ன பார்த்துட்டா வந்தாரு? இல்ல, அவர் கற்பனை சமூகம். சரியா? கால் மார்க்ஸ்ல கற்பனை சமூகம் அது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அங்க மூல வளங்கள் எல்லாருக்கும் இருந்துச்சு, சமனாக இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் என்ன சமனாக வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு சில ஒரு சொத்துரிகள்ல அவங்க நாடோடிகளாக கொஞ்ச நாள் இங்க வாழ்ந்தாங்க, கொஞ்ச நாள் அங்க வாழ்ந்தாங்க. இப்படி நாடோடிகளாக வாழ்ந்தாங்க. அவங்களுக்குள்ள எந்த பிளவும் இருக்கல. அவங்களுக்கு சொந்தமான ஒரு சொத்து இருக்கல. அங்க உள்ளோர் இல்லாத ஒரு வேறுபாடு இருக்கல. எல்லாரும் சமனாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இப்படி செல்ற அவரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஆண்டான் அடிமை சமூகம் உருவானது. அப்படின்டா ஆதிகால கம்யூனிச சமூகத்தின் இறுதியில் அடிமை யுகம் தோற்றம் பெற்றது. அதாவது ஒரு மனிதன் நிலையான வாழ்வை வாழத் தொடங்கிய போது உழைப்பு முக்கியத்துவம் பெற்றது. இதனால் உழைப்பை வாங்கும் சமூகம் ஆண்டான் வர்க்கமாகவும் உழைப்பை கொடுக்கும் சமூகம் அடிமையாகவும் தோற்றம் பெற்றது. ஆண்டான் வர்க்கத்திற்கும் அடிமை வர்க்கத்திற்கும் இடையே மோதல்கள் தோன்றி ஆண்டான் வர்க்கம் தனது நலனை பேணவும் அடிமைகளின் உழைப்பை சுரண்டவும் அரசு என்ற தாபனத்தை தாவித்துக் கொண்டனர். இங்கு அரசு உழைப்பு எனும் பொருளாதார காரணிகளை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்று ஒரு சாராரை பாதுகாக்கவும் மறுசாராரை அடக்கவும் பயன்படுத்தப்பட்டது. இந்த சமூக பிளவோடுதான் முதல் அரசு தோற்றம் பெற்றது. சரியா? அப்ப இவர் என்ன சொல்றாரு? ஆரம்ப காலங்கள்ல மக்கள் எல்லாருமே பிரச்சனை இல்லாம சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல மனுஷன் என்ன நினைக்கிறான்டா, நான் வந்து என் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை உருவாக்கணும், நான் ஒரு பணக்காரன் அறியணும் அப்படின்னு சொல்லி அவன் சில குறிப்பிட்ட பொருட்களை உற்பத்தி செய்யறான். அதுக்கு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் பேரை பயன்படுத்துறான். சரியா? அப்ப இவன் முதலாளியாகவும் அவங்க தொழிலாளியாகவும், அதாவது இவன் ஆள்றவனாகவும் அவங்க அடிமையாகவும் மாறுறாங்க. அப்ப ஆண்டான் அடிமை சமூகம். ஆண்டான் அடிமை சமூகம். எனவே முதலாளிக்கு இந்த ஆண்டானுக்கு அடிமைக்கு இல்ல முரண்பாடு வரக்கூடாதுன்னு சொல்லி அரசை உருவாக்கினாங்க. அந்த அரசோட வேலை என்னண்டா ஆண்டான பாதுகாக்கிறது. இதுதான் அரசோட வேலை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த சமூகத்தை கொண்டு வராரு. ஆண்டான் அடிமை சமூகத்தில் ஏற்பட்ட மோதல்கள்ல சமூக வளர்ச்சியாக உழைப்பு முக்கியத்துவம் இழந்து, சரியா, அவங்களுக்கு இடையில மோதல்ல வந்து சண்டையில வந்து உழைப்புங்கிறது அடிப்படையாத்தானே ஆண்டான் அடிமைன்னு வந்தாங்க. ஆண்டானுக்கு வேலை செய்யறவன் தான் அடிமை. உழைப்பை கொடுக்கிறவன், உழைப்பை வாங்குறவன் ஆண்டான், உழைப்பை கொடுக்கிறவன் அடிமை. உழைப்பு அடிப்படையா வச்சுதான் அவன் ரெண்டா பிரிகிறாங்க, ஆண்டான் சமூகம், அடிமை சமூகம். இதுல ஆண்டானை பாதுகாக்கத்தான் அரசு இருக்குது. இது முதலாவது. அடுத்தது சொல்றாரு, கொஞ்ச காலத்துல இந்த உழைப்புங்கிறது முக்கியத்துவம் இல்லாம போயிட்டு, இந்த ரெண்டு முரண்பாடு ஏற்பட்டு உழைப்பு முக்கியத்துவம் இல்லாம போய் நிலம்ங்கிறது ஒரு முக்கியத்துவமா வந்துச்சு. நிலம், பெரிய பெரிய நிலம், ஏக்கர் கணக்கில் நிலம், இதான் முக்கியத்துவமா வந்துச்சு. எனவே இச்சமூகம் நிலமானிய முறை சமூகம் என அழைக்கப்பட்டது. எனவே இந்த காலத்துல வாழ்ந்த சமூகத்தை நாங்க நிலமானிய முறை சமூகம் என்று அழைப்போம். இங்கு நிலங்களுக்கு சொந்தக்காரன் நிலப்பிரபு என்றும், அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் நிலப்பிரபு, நிலத்தில பிரபு என்றும், நிலமற்றவன் குடியானவன் என்றும் அழைக்கப்பட்டான்.
நிலப்பிரபுக்கள் உயர் வர்க்கமாக காணப்பட்டனர். நிலச் சொந்தக்காரர்கள் தங்களது நிலத்தை பாதுகாப்பதற்கும் அதில் தொழில் செய்வதற்கும் குடியானவர்களை பயன்படுத்தினர். இங்கு குடியானவர்களின் உழைப்பை சுரண்ட நிலப்பிரபுக்களின் ஆயுதமாக அரசு மாறியது. இப்ப நீங்க எடுங்க, உங்களுக்கு ஒரு வளவு இருக்குது, அந்த வளவுல நீங்க இருக்கிறீங்க. இதே போல அந்த காலத்துல வளவு இருக்கிறவங்கள நிலப்பிரபு அப்படின்னு சொல்லுவாங்களாம். வளவு இல்லாதவங்கள என்ன சொல்லுவாங்க, குடியானவன் சொல்லுவாங்களாம். இந்த குடியானவனை எதுக்கு யூஸ் பண்ணாங்க? தங்களோட நிலத்தை பாதுகாக்க, பராமரிக்க, விவசாயம் செய்ய இதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்ப அது ரெண்டு வர்க்கம் இருக்குது. உண்டு என்ன என்ன வர்க்கம்? நிலப்பிரபு வர்க்கம், சரியா? அடுத்தது என்ன? அங்க வேலை செய்யற குடியானவன் வர்க்கம். அப்ப இங்க என்ன சொல்றாங்கடா, இந்த இந்த யார இதையறதுக்கு, இந்த நிலப்பிரபுக்கள் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் அரசு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு, சரியா? அப்படியோ அவர் அடுத்ததாக சொல்றாரு முதலாளித்துவ சமூகம். நிலமானிய முறை சமூகத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி போக்கினால் நிலம் முக்கியத்துவம் இழந்து, கொஞ்சம் இருங்க. அப்ப நிலமானிய சமூகத்துல நிலம்தான் முக்கிய பெற்றத்தால இது வளர்ச்சி அடைய தொடங்குது. வளர்ச்சி அடைய தொடங்கி தொடங்கி என்ன செய்யுதுன்னு சொன்னா, நிலம்ங்கிறது போய் முக்கியத்துவம் இல்லாம போய் பணம்ங்கிறது முக்கியத்துவம் பெற ஆரம்பிக்குது. பணம் மூலதனம்ங்கிறது முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சது. அப்பொழுது மூலதனத்தை அடிப்படையாக கொண்டு முதலாளித்துவ வர்க்கம் தோற்றம் பெற்றது. மூலதனத்தை அடிப்படையாக கொண்டு முதலாளித்துவ வர்க்கம் தோற்றம் பெற்றது. கார்ல் மார்க்ஸ் இக்கால பகுதியிலேயே வாழ்ந்தவர் ஆவார். அவரது முன்னைய சமூகங்கள் கற்பனையானதாகும். இக்காலத்தில் முதலாளிகளின் அராஜகம் கடுமையானதாக இருந்ததோடு அரசு முதலாளிகளின் கருவியாக இருந்தது. அரசு என்பது உற்பத்தி கருவிகளுக்கு உரிமையாளராக உள்ள முதலாளித்துவ வகுப்பினால் உழைப்பை மட்டுமே கொண்ட, ஆனால் உழைப்புக்கு உரிமை கோர முடியாத தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. இங்கு தொழிலாளர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். இதனாலேயே கார்ல் மார்க்ஸ் தொழிலாளர் புரட்சியை வலியுறுத்துகிறார். உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என அறிவுகள் விடுகிறார். முதலாளித்துவத்தின் சர்வாதிகாரத்தை இல்லாதொழிக்கும் கடமை தொழிலாளர்களுக்கே உண்டு. இதனால் தான் தொழிலாளர்களை ஒன்றிணைப்பதாக கம்யூனிஸ்ட் ஆட்சியின் தேவைப்பாட்டை வலியுறுத்துகிறார். இதனால் தொழிலாளர் புரட்சி வெடித்து முதலாளிகள் அழிக்கப்பட்டு தொழிலாளர் வர்க்கம் அதிகாரத்தை கைப்பற்றி சமோடமை சமூகத்தை தோற்றுவிக்கும் என கார்ல் மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆஹ் நிலப்பிரபுத்துவ சபை இருந்துச்சு. அங்க நிலம்தான் முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு. நிலத்துக்கு சொந்தக்காரன் நிலப்பிரபுன்னு சொல்லுவோம். அங்க வேலை செய்யறவன குடியானவன் சொல்லுவோம். இங்க ஒரு வர்க்க வேறுபாடு இருக்குது. எனவே குடியானவன் இருந்து இந்த நிலப்பிரபுவை பாதுகாக்க அவங்க அரசை உருவாக்கி கொண்டாங்க. ஆனா காலம் போக போக இந்த நிலம்ங்கிற சப்ஜெக்ட் அப்படியே மறைஞ்சி பணம் பணம் மூலதனம்ங்கிற அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் முக்கியத்துவம் பெற ஆரம்பிக்குது. எனவே என்ன செய்யறாங்கன்னா, பணக்காரர்கள் பணம் உழைக்கிறதுக்கு பெரிய பெரிய கம்பெனிகளையும் தொழிற்சாலைகளையும் உருவாக்கி அங்க தொழிலாளிகளை வேலைக்கு எடுக்கிறாங்க. அவங்க வேலைக்கு போனா குறைவான சம்பளத்தை கொடுத்து வேலையெல்லாம் செய்யறது அவங்க தான். எல்லா வேலையும் செய்யறது அவங்க. ஆனா பணக்காரனாகிறது முதலாளி. எனவே முதலாளி முதலாளி ஆகிட்டு போனான், ஏழை ஏழை ஆகிட்டு போனான். ரெண்டு வர்க்கம் உருவானுச்சு. இந்த முதலாளியை பாதுகாக்கத்தான் அரசு உருவானது. இப்படியான விஷயங்களை சொல்லி இவர் சொன்னாரு, எனவே தொழிலாளிகளே, நீங்க எல்லாரும் புரட்சிக்கு வாங்க. தொழிலாளிகளே, உங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. உங்களது காலில் இருக்கின்ற சங்கிலிதான் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் புரட்சிக்கு வாருங்கள். நீங்கள் பெறுவதற்கு இந்த உலகமே உங்களுக்கு காத்திருக்கிறது என்று கூறி அவர் மக்களை அழைக்கத் தொடங்கினார். எனவே தொழிலாளிகள் எல்லாரும் உணர்ச்சி வேகத்தில் அவர்கள் ஒரு என்ன வேகப்பட்டு என்ன செஞ்சாங்கண்டா, ஒன்று சேர்ந்து முதலாளிகளை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இவர் சொல்றாருண்டா, இப்படி தொழிலாளிகள் ஒன்றுபட்டாதான் நாங்க கம்யூனிச ஒரு சமூகத்தை உருவாக்கியது. அதாவது அந்த சமூகத்துல எப்படி இருக்கும், வர்க்கங்கள் இருக்காது. ஆதி காலத்துல இருந்த மாதிரி எல்லாரும் சமனாக இருப்பார்கள். இப்படின்ற கருத்தை இவரு முன்வைக்கிறாரு. ஏன் இவர் முன்வைக்கிறாருண்டா, இவர் வாழ்ந்த காலம்தான் இந்த முதலாளித்துவ சமூக காலம். பார்க்குறாரு, நிறைய முதலாளிகள் பணக்காரன் ஆகிறாங்க. நிறைய தொழிலாளிகள் இருக்கிறாங்க. தொழிலாளிகள் ஒரு நாளைக்கு 8 10 12 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஆனா சம்பளம் குறைய, அவன் இன்னும் ஏழையாயிட்டு போயிட்டு இருக்கிறான். ஆனா பணக்காரன் மட்டும் செல்வ செழிப்பான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை தடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அரசு அவனுக்கு சப்போர்ட்டா தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இவர் கோபத்துல இப்படியான கருத்துக்களை வரலாறு ஃபுல்லாவே இப்படிதான் இருந்திருக்குது. எனவே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி
அவரு பேசுறாரு. சரியா? இப்ப அடுத்த இத பாத்தீங்கன்னா சோசியலிச சமூகம். அடுத்தது சொல்றாரு, இந்த முதலாளித்துவத்தின் இறுதியில் தொழில் புரட்சியில் இடம்பெற்று தொழிலாளர் வர்க்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதே சோசியலிச சமூகமாகும். இவர் என்ன சொல்றாரு? இந்த தொழிலாளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து புரட்சி செஞ்சு முதலாளிகளை வெளியேற்றி அந்த ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ளுவாங்க. இதுதான் சோசலிச சமூகம். இங்கு தொழிலாளி முதலாளி என்ற இரு வகுப்பினர் காணப்படினும் தொழிலாளர்களே ஆட்சியாளர்களாக இருந்து முதலாளித்துவத்தை வேரோடு அழிப்பர். தொழிலாளர் வர்க்கம் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ளும் சோசலிச சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கும் அரசு என்பது குறிப்பிட்ட காலமொன்றுக்கு அவசியமானது என மார்க்சவாதிகள் குறிப்பிடுகின்றனர். பின்வரும் இலக்குகள் சோசலிசத்தின் இலக்குகளாகும். அப்ப என்ன சொல்றாரு? சோசலிச சமூகங்கிறது வர்க்கங்கள் இருக்கும் தான். ஆனா இதுல உயர் வர்க்கம் இருக்கிறது யாரு? இவ்வளவு காலம் அடிபட்டு வந்தவங்க, இவ்வளவு காலம் சுரண்டப்பட்டு வந்த தொழிலாளர்கள் தான் இங்க உயர்வாக இருப்பாங்க. முதலாளிகளை என்ன செஞ்சிருவாங்க? அழிச்சிருவாங்க. இந்த டைம்ல அரசு தேவையான்னு சொன்னா தேவைதான். ஏன்? ஒரு எதிர்காலத்துல அவர் ஒரு கற்பனை இதொன்று வச்சுக்கிறாரு. சில வர்க்கங்கள் இல்ல அரசு, அதை உருவாக்குறதுக்கு ஒரு அரசு தேவை. இந்த அரசின் இலக்குகள் என்ன தெரியுமா? முதலாவது, ஒரு பொது உடைமை சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு தேவையான சூழலை கட்டியெழுப்புதல். இந்த அரசு வேலை என்னன்னா ஒரு பொது உடைமை சமூகம். பொது உடைமை சமூகத்தை எல்லாமே பொதுவானது, எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானதுங்கிற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புறதுக்கான சூழலை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கணும். இரண்டாவது, அடக்குமுறையை மேற்கொள்ளும் முதலாளித்துவ வர்க்கத்தினர் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு முயற்சித்தால் அதனை இல்லாதொழிக்கணும். சரியா? அப்ப முதலாளிகள் திரும்ப மேலுக்கு வர முயற்சித்தா அதை இல்லாதொழிக்கணும். மூணாவது, ஏகாதிபத்திய சக்திகளிலிருந்து விடுபடணும். சரியா? இப்படி மூன்று இலக்கும் இந்த சோசியலிச அரசுக்கு இருக்கணும்னு சொல்றாரு. எனவே இங்கு முதலாளித்துவம் அளிக்கப்பட்டு பொருளாதார வர்க்க வேறுபாடுகள் முற்றாக நீக்கப்பட்டு அனைவரும் சமமாக நோக்கும் சமோடைமை சமூகம் தோற்றுவிக்கப்படும். இங்கு முதலாளிகளால் மீண்டும் எழுந்து வர முடியாத அளவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதுவே சோசியலிச அரசு என அழைப்பர். அப்ப என்ன சொல்றாரு? அப்படி கதையில தொடர்ச்சியில இது ஒரு கதை மாதிரி இமேஜின் பண்ணுங்க. தொடர்ச்சி என்ன சொல்றாரு? ஒரு கட்டத்துல தொழிலாளிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முதலாளிக்கு எதிராக புரட்சி செய்வாங்க. அந்த புரட்சியில அவங்க வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வாங்க. எனவே இந்த சமூகம் சோசியலிச சமூகம் என்று அழைக்கப்பட்டது. இதுல அரசு இருக்கும். அரசுல வேலை முதலாளிகளை பாதுகாக்கிறது இல்லை. மாறாக அவங்களுக்கு மூணு வேலை இருக்குது. ஒன்று, பொது உடைமை சமூகத்தை கட்டியெழுப்புறது. ரெண்டாவது, அடக்குமுறைக்கு அடக்குமுறைக்கு உள்ளான முதலாளிகளை மீண்டும் எழும்பி வராம பாதுகாக்கிறது, பார்த்துக்கொள்றது. மூணாவது, ஏகாதிபத்திய சக்தியிலிருந்து விடுபடுறது. இப்படி விடுபட்டு எதிர்காலத்துல வர்க்கங்கள் இல்ல அரசு ஒன்றை உருவாக்குறதுக்காக இந்த சோசியலிச அரசுங்கிறது இருக்கும். இங்க பெரியாக்கள் யாருன்னு சொன்னா தொழிலாளர்கள் பெரியாக்கள் இருப்பாங்க, முதலாளிகள் சின்னாக்களா இருப்பாங்க. இங்க வர்க்கத்தை ஒழிக்கிறதுக்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்துல நடக்கும். இத சொல்லிட்டு கடைசியாக சொல்றாரு, நவீன கம்யூனிஸ்ட சமூகம். இப்படி ஒரு ஆசை அவருக்கு இருந்துச்சுன்னா அவரு இப்ப வரைக்கும் இது நடக்காமலே போயிட்டு என்ன? சோசலிச இலக்குகளை வெற்றி கொண்டதன் பிற்பாடு சொத்துக்கள் அனைத்தும் அரசுரிமையாக்கப்படும். எல்லா சொத்துக்களையும் அரசுரிமையாக்கிடுவாங்க. உங்களுக்கு தனி சொத்து ஒன்றுமே இல்லை. இதனால் வர்க்க வேறுபாடுகள் நீங்கிவிடும். இப்ப சொத்தால தானே வர்க்கமா பிரிஞ்சான். அவ சொத்துல அரசுக்கு வந்துட்டா வர்க்கத்துல ஒரு வேறுபாடும் இருக்காது. எல்லாரும் உழைப்போர் வர்க்கமாக மாறுவர். சமூகமானது வர்க்கங்களற்ற ஒன்றாக அமையும். அவர்களது தேவைக்கும் திறமைக்கும் ஏற்ப ஊதியம் வழங்கப்படும். இங்கு வர்க்க வேறுபாடுகள் சுரண்டல்கள் அற்ற பொது உடைமை சமூகம் தோற்றம் பெறும். அதனால் அரசு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அதனால் அரசு உதிர்ந்து அரசற்ற சமூகம் தோற்றம் பெறும். இது கால் மார்க்சின் கற்பனை சமூகமாகும். இவ்வாறு அரசு என்பது வர்க்க போராட்டத்தின் விளைவாகும் என்று பகுப்பாய்வு செய்யும் மார்க்சவாதிகளின் கருத்துக்கு எதிராக சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் வர்க்க போராட்டம் பற்றிய மார்க்ச கோட்பாடு நிரூபிக்க முடியாத ஒரு உண்மையாக இருத்தல், வன்முறைக்கு அழைப்பு விடுத்தல், பொருளாதார காரணியை மட்டும் முக்கியத்துவப்படுத்தல், அரசு ஒரு சுரண்டும் கருவியாக இல்லாதிருத்தல் மற்றும் மோதலுடைய வர்க்கங்கள் சமூக முறையினுள் காணப்படாவிட்டாலும் அரசு நிரந்தரமாக சமூகத்திற்கு அவசியமானதாக இருத்தல் என்பதே அந்த விமர்சனங்கள் ஆகும். அப்ப கால் மார்க்ஸ் என்ன சொல்றாரு? கடைசியாக என்ன நடக்கும்னு சொன்னா இந்த சோசியலிச அரசியலுக்கு முன்னுக்கு பார்த்தோம் தானே, அவங்க எல்லா மக்களோட சொத்துக்களையும் அரசுரிமை ஆக்கிடுவாங்க. யாருக்கும் தனி சொத்து இருக்காது. எனவே அவங்களுக்கு தேவைண்டா அவங்க உழைப்பாங்க.
அதுக்கு சம்பளம் அரசு கொடுக்கும், தேவையான அளவுக்கு அரசு கொடுக்கும். எனவே இங்க இப்ப முதலாளி தொழிலாளி இருக்க மாட்டானே. எனவே முதலாளியை பாதுகாத்து அரசு உருவாக்கினாங்க. இவன் முதலாளி தொழிலாளி இல்ல. எனவே என்ன நடக்கும் சொன்னா, காலப்போக்கில் அரசு உதிர்ந்து விடும். அவர் சொல்லுவாரு, அரசுங்கிறது மழை காலங்கள்ல முளைக்கிற காளான போல, அந்த சீசன் முடிஞ்சு என்ன செஞ்சிடாது, உதிர்ந்திடும். அத மாதிரி இந்த அரசு அப்படியே உதிர்ந்திடும் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா இது நடக்கவே இல்லை. ஏன்னா இது நிறைய குறைபாடு விமர்சனங்கள் இருக்குது. முதலாவது சொல்றாங்க, நீ இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆதாரமே இல்லை, சும்மா கற்பனையில சொல்றாரு. இப்படிலாம் வர்க்கங்கள் இருந்துச்சாம், அதுல ஆண்டான் அடிமையாம், முதலாளி தொழிலாளியாம். இதெல்லாம் எங்க ஆதாரம் என்ன? ஆதாரமே இல்லை. அடுத்தது என்னண்டா, இவர் வன்முறைக்கு அழைப்பு விடுக்கிறார், வாங்க யுத்தம் செய்வோம், அடிப்போம், நொறுக்குவோம், அப்படி இப்படி சொல்றாரு. மூணாவது, இவர் பொருளாதாரத்தை மட்டும்தான் மெயின் பண்றாரு. பொருளாதாரத்தை மட்டும்தான் மெயின் பண்றாரு. இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆஹ் அதே போல அரசுங்கிறது சுரண்டு இருந்து யாரு சொன்ன, சுரண்டாத எவ்வளவு அரசு இருக்குது. அதே போல அரசுங்கிற சமூகத்துக்கு தேவை கட்டாயம். அது இல்லாட்டி எவ்வளவு பிரச்சனை வரும். அப்படி இல்லை விமர்சனத்தை முன் வச்சு இவர கருத்து என்ன செய்றாங்க, மறுக்கிறாங்க. அப்ப இது சும்மா இது ஒரு கதை மாதிரி. இதெல்லாம் எனக்கு நான் சொல்ற வளமையா சொல்றது, எனக்கு இது பிடிச்சது. ஏன்டா லேசானது. இது ஒரு கதை மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அப்படியோ. சரியா? ஆஹ் இதுல விளங்கிட்டா, மார்க்சிச கோட்பாடு விளங்கிட்டா. இத முக்கியமான என்னன்னா, இது எப்படி அரசு தோன்றியது, கால் மார்க்ஸ் எப்படி பார்க்கிறது, அரசு எப்படி தோன்றியதுன்னு அவர் நினைக்கிறாருங்கிறத முக்கியம். விளங்கிட்டாது. அஞ்சாவதுலேயே படிப்பீங்க. ஓ சார். சரி. பெண்ணியல்வாத கோட்பாடு இதை நீங்க அஞ்சாவது யூனிட்லயே படிப்பீங்க. சரியா? அஞ்சாவது யூனிட்லயே இந்த மார்க்சிச கோட்பாடெல்லாம் திரும்ப படிப்பீங்க. கருத்தியல் பேர்ல படிப்பீங்க. இதே விஷயம் தான் திரும்ப வரும். அடுத்து பெண்ணிலைவாத கோட்பாடு, இதை நான் அணுகுமுறையிலையும் படிச்சிட்டோம். இங்கேயும் ஒரு முறை என்ன செய்வோம், அதை பார்ப்போம். அஞ்சாவது யூனிட்லயே படிப்பீங்க. சரியா? அரசின் தோற்றம் பற்றிய கோட்பாடுகள் பெண்ணிலைவாத கோட்பாடு என ஒரு விசேட கோட்பாடு கிடையாது. பெண்ணிலைவாதிகள் அரசு இப்படிதான் உருவானது என்று சொல்லி கோட்பாடுல உருவாக்கல. ஆனா பெண் அதிகாரம் தொடர்பான கோட்பாடே உண்டு. இது அரசு பற்றிய விசேட அணுகுமுறையாக விளங்குகிறது. அதை நாங்க படிச்சிட்டோம். பெண்ணிலைவாதம் என்பது அரசு பால்நிலையை அடிப்படையாக கொண்டது என்பது இதன் பிரதான கருத்தாகும். அரசு தற்போது ஆண்களை மையப்படுத்தி உருவாக்கப்படும் உலகத்தை முன்னோக்கி செல்லும் ஆண்களின் கருவியாக உள்ளது என்பதே பெண்ணிலைவாதிகளின் கருத்தாகும். இவங்க சொல்றாங்க என்னண்டா, பாருங்க, இந்த உலகத்துல நடக்கிற ஆட்சி எல்லாம் பெரும்பாலும் யார் செய்யறாங்க, ஆண்கள் தான் செய்யறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனாதிபதியும் எடுங்க, பெரும்பாலும் யார் இருக்கிறாங்க, ஆண்கள் தான் இருக்கிறாங்க. எனவே அரசு ஆண்கள்ன்ற கருவி என்று சொல்லிவிட்டாங்க. எப்படி அரசு ஆண்கள்ன்ற கருவி அப்படிங்கிற இது விஷயங்கள் சொல்றாங்க. எப்படி கால் மார்க்ஸ் அரசு முதலாளிகள்ன்ற கருவின்னு சொன்னாரோ, பெண்ணிலைவாதிகள் சொல்றாங்க அரசு ஆண்கள்ன்ற கருவி, இந்த கருவின்னு சொல்றாங்க. ஆண்டாண்டு காலமாக உலகில் பல்வேறு பகுதிகளில் பெண் அடிமைப்பட்டே இருந்தால், குடும்ப நிர்வாகம் தொடக்கம் பல கடமைகளை செய்தாலும், இனவிருத்தி செய்து குடும்பத்தை பெருக்கினாலும், அன்பு பாசம் முதலிய நல்ல பண்புகளை பெற்றிருந்தாலும், பெண் தொடர்ந்தும் அடிமையாகவே இருந்தால், இந்த சமுதாயம் ஆண்களை மையமாக கொண்டது. எல்லா கருத்துக்களும் செயல்களும் ஆண்களை மையமிட்டு நடக்கின்றன. இத்தகைய சமுதாய சூழலை மாற்ற வேண்டும், பெண் விடுதலை பெற வேண்டும் என பெண்ணியல்வாதம் வலியுறுத்துகிறது. என்ன சொல்றாங்க, எல்லா வரலாற்றிலையும் பெண்ணை ஒரு அடிமையாக தான் பார்த்திருக்கிறாங்க. எனவே இந்த நிலைமை மாறணும். பெண் அடிமை இல்லை, ஆண் பெண்ணு சமன் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆளுமை உண்டு. அந்த ஆளுமை காப்பாற்றப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். பெண் விடுதலை என்பது சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு தளங்களில் பெண் சுயமாக இயங்குவதற்கு வேண்டிய உரிமைகளை பெறுவது, போராடியாவது பெற வேண்டும் என்பதாகும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொருளாதாரத்தை பாருங்க. இந்த பெரிய பெரிய கம்பெனிகளில் ஆண்கள் தான் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, பொருளாதார விஷயத்திலையும் பெண்கள் அந்த இடத்துக்கு வரணும். ஆளுமையை வளர்த்து பெண்களும் அந்த இடத்துல இருக்கணும். அரசியல் விஷயங்கள்லையும் பெண்களும் பதவிகளுக்கு வரணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கிடைக்கலையா, போராடியாவது நாங்க எடுக்கணும்ங்கிறது இவங்களோட கருத்து. 19ஆம் நூற்றாண்டின் பகுதியில் 1960 பெண்ணியம் என்ற கோட்பாடு நவீனத்துவத்தின் சூழலில் தோற்றம் பெற்றது. குறிப்பாக பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சைமன் டி வவ் ஓ என்பவரால் இரண்டாம் பாலினம் தி செகண்ட் செக்ஸ் என்கிறது என்ன செய்யுது எனும் நூலை அடிப்படையாக கொண்டு பெண்ணியம் ஒரு அறிவார்ந்த கொள்கையாகவும் போராட்ட கருவியாகவும் முன்வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து
அதைத் தொடர்ந்து மேரி வெல்ஸ்டோன் கிராஃப்ட் என்பவரின் கருத்துக்களால் பெண்ணியம் சார்ந்த எழுத்துக்களும் இயக்கங்களும் அதிகம் தோற்றம் பெற்றது. பல நாடுகளில் பெண்ணியம் ஒரு பிரச்சனையாக மாறி இயக்கங்கள் உருவாகி பெண் விடுதலைக்கான போராட்டங்கள் தோற்றம் பெற்றன. பெண்ணிலை வாதம் பின்வரும் இரண்டு அடிப்படையாக கொண்டது. ஒன்று, பெண்கள் அவர்களது பால்நிலை காரணமாக தீங்கிழைக்கப்பட்டுள்ளனர், அத்தகைய பாதக நிலைகள் ஒழிக்கப்படல் வேண்டும் என்பதாகும். எனினும் நவீன பெண்ணியமானது பன்முக பார்வை, அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டதாக அடையாளப்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, பெண்கள் இயக்கங்கள் கொண்டிருக்கும் இலக்குகள் என்பது பெண்கள் வாக்குரிமையினை பெறல், கல்விக்கான சமத்துவ வாய்ப்பினை உறுதிப்படுத்தல், உயர்நிலைகளில் பெண்களின் ஈடுபாடு எண்ணிக்கை அதிகரித்தல், கருச்சிதைவுகளை சட்டபூர்வமாக்குதல், பெண்கள் பாலுறுப்பு சிதைத்தலை முடிவுக்கு கொண்டு வருதல், வீட்டு வன்முறைகள், பாலியல் துன்புறுத்தல், பாலியல் தாக்குதல் என்பவற்றிலிருந்து பெண்களை பாதுகாத்தல், வேலை தள உரிமைகள், தாய்மை விடுமுறை, பெண்களுக்கு எதிரான சகல விதமான பாரபட்சங்களை ஒழித்தல் போன்றவரை விரிவடைந்துள்ளது. இதற்கு ஏற்ற விதத்தில் பெண்ணிலைவாதிகள் சீர்திருத்த அரசியல் தந்திரோபாயங்களை கையாளுகின்றனர். பெண்ணிலைவாத அறிஞர்கள் பெண்ணியலை வாதத்தின் தோற்றத்தை பின்வரும் மூன்று காலகட்டங்களாக பிரிக்கின்றனர். ஒன்று, முதலாம் அலை பெண்ணியவாதம். அது என்னன்னு சொன்னா, இது வாக்களிப்பதற்கான உரிமை, சொத்துரிமை போன்ற உரிமைகளை பெண்களுக்கு சட்ட ரீதியாக பெற்றுக்கொள்ளல். அடுத்த, இரண்டாம் அலை பெண்ணியல்வாதம். சமூகங்களிலும் வேலைத்தலங்களிலும் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் பாரபட்சம் உள்ளடங்கலாக பரந்தளவிலான பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்துகிறது. அதே போல மூன்றாம் அலை பெண்ணியல்வாதம், இது இரண்டாம் அலை பெண்ணியத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு சமத்துவம், இனம், வகுப்பு, வர்க்கம் போன்ற பெண் இயக்கங்கள் தோற்றம் பெற்று அவ்வப்போது ஏற்படும் தேவைகளுக்கு ஏற்ப நீண்ட தூர இலக்கை நோக்கி பயணிப்பதாகும். ஓகே, இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன், கொஞ்சம் இருங்க. ஓகே, உண்மையிலே நாங்க வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுல ஆண்கள் பெண்கள் அப்படி இந்த இரண்டு இனங்கள் உங்களுக்கு தெரியும், இறைவன் படைச்சிருக்கிறான். அந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உடல் கொஞ்சம் பலமா இருக்கும். ஆண் ஓடுற வேகத்துக்கு பெண்ணால ஓடலுமா? இல்ல. ஆண் ஒரு பொருட்களை பாரங்களை தூக்குற அளவு பெண்ணால தூக்கலுமா? இல்ல. அப்படி ஒரு ஒரு ஆண் இருக்கிறாரு. பெண்ணை பாருங்க, அவங்களுக்கு அந்த பாசம் காட்டுறது, அன்பு காட்டுறது, ஒரு குடும்பத்தை அப்படியே ரன் பண்றது, பிள்ளைகளை நல்ல முறையில வளர்த்தெடுக்கிறது, சரியா? இப்படியான விஷயங்கள் எல்லாம் நல்லா ஒரு இதா இருப்பாங்க. அது ஆணு கஷ்டம். எனவே இப்படி ஆண் பெண் இருந்திக்கிறாங்க. ஆனா வரலாற்றை நீங்க ஃபுல்லா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல பெண்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்குது. பெண்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுத்து ஆட்சி பொறுப்பை கொடுத்து சந்தர்ப்பங்களும் இருக்குது. பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்குது, சரியா? அது நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வரலாற்றை படிக்கிறோம். அதுல சில டைம்ல பெண்கள் ஆட்சியாளர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. சில டைம்ல பெண்கள் பெண்களை தெய்வமாக கருதுறவங்களும் இருந்திருக்கிறாங்க, சரியா? பெண்கள் அது தெய்வமா கருதி வணங்குறவங்களும் இருந்திக்கிறாங்க. அதே போல ஆஹ் இன்னொரு சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்களை அடிமைப்படுத்துறவங்க, துன்புறுத்துறவங்க, அப்படியானாங்களும் இருந்திருக்கிறாங்க. ஓகே, அப்படி இந்த காலத்துக்கு வாங்க. இந்த காலத்துல மட்டுமே என்ன இவங்க எல்லாம் மாறிட்டா? இல்ல. இங்கேயும் பெண்களை கண்ணியப்படுத்துறவங்க இருக்கிறாங்க, ஆட்சிக்கு ஆட்சி வாரவங்க இருக்கிறாங்க. இங்கேயும் பெண்களை அடிமைப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. எப்படி இந்த பேர்ல பெண்களை அப்ப அட்வர்டைஸ்மெண்ட்ல யாரை கொண்டு வராங்க? பெண்களை கொண்டு வராங்க. எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பெண்கள். பெண்களுக்கு சம்பந்தம் இல்லாத பொருட்களுக்கும் பெண்கள். என்ன காரணம்? முதலாளிகள் பயன்படுத்துறான். ஏன்? பெண்களை போட்டா தான் ஆண்கள் கவரப்பட்டு வருவாங்க. அப்ப இந்த இடத்துல பெண்கள் ஒரு காட்சி பொருள். அவன் எப்படி பாக்குறான்? ஒரு காட்சி பொருளா தான் பாக்குறான். அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அவங்களுக்கு அவங்க ஒரு மனிதன் அவன் பாக்குறானா? பார்க்கல. அப்ப இப்ப அது உலகம் ஃபுல்லாவே வந்து கொண்டுதான் இருக்குது. ஏதோ பெண்ணியல்வாதம் வந்ததால எல்லாம் அழிஞ்சு ஒளிஞ்சு பெண்களுக்கு எல்லாம் சுதந்திரம் அப்படி மாறல, சரியா? என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு கட்டத்துல, இந்த 20ஆம் நூற்றாண்டு அந்த கட்டத்துல ஆஹ் சில பெண்கள் பாக்குறாங்க பெண்களுக்கு நிறைய அநியாயம் நடக்குது. என்னடா, வேலை இடங்கள்ல பெண்களை புறக்கணிக்கிறாங்க, படிப்பு விஷயங்கள்ல பெண்களை புறக்கணிக்கிறாங்க, அரசியல் விஷயங்கள்ல பெண்களை புறக்கணிக்கிறாங்க, இவங்கள ஒரு அடிமை மாதிரி நடத்துறாங்க. எனவே அவங்க கொஞ்சம் பேர் உண்டு சேர்ந்து ஒரு டீமா மாதிரி அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. பெண்ங்கிறதால பெண்ங்கிறதால நீங்க அவங்கள தீங்கிழைக்க கூடாது,
பாலியல் ரீதியாக தீங்கிழைக்க கூடாது. அதே போல பெண்களுக்கும் ஆண்களுக்கு சமனான எல்லா வேலைகளும் அவங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இது பிழை இல்ல. அதாவது என்ன, பெண்களும் வந்து இந்த விஷயங்களை புறக்கணிக்க கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, அவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு பேசுறது எதுவும் பிழை இல்லை. ஆனா என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் காலம் இன்னும் போக போக ஆஹ், அடுத்தது சொல்றாங்க பெண்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வாக்குரிமை வேணும், அந்த உரிமை வேணும்னு சொல்லி பெற்றுக்கொண்டாங்க. பிறகு பெண்களுக்கு அதாவது இந்த இதுல வேலை செய்யற உரிமை அப்படி இப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்ததாக போய் என்ன செஞ்சாங்கன்னா நிறைய இதுகளை உருவாக்கினாங்க. இதுல நிலவும் நடந்துச்சு என்னண்டா, பெண்கள் வந்து சில வேலைகளுக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க, படிப்பு விஷயங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க, அப்படி இப்படி நிறைய விஷயங்களும் நடந்துச்சு. சரியா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அரசுங்கிறது ஆண்களோட கருவியாக இருந்துச்சு. ஆனா அரசுங்கிறது அப்படி இல்லை, அதுல ஆணும் இருக்கணும் பெண்ணும் சமத்துவமா இருக்கணும் அப்படி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதுலதான் இந்த பெண்ணியல் வாதங்கிற விஷயம். ஆனா இங்க விட்ட பிழை என்னன்னு சொன்னா, இந்த பெண்ணியல் வாதம் உருவானதுக்கு பிறகு இப்ப பெண்கள் அதிகமா கஷ்டப்படுறாங்க. பெண்ணியல் வாதம் உருவான என்னத்துக்கு? பெண்களை கண்ணியமாக்கி நல்ல முறையில வாழ வைக்கிறதுக்கு. ஆனா பெண்ணியல் வாதத்துக்கு பிறகு பெண்கள் அதிகமாக கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா இயற்கையை புரிஞ்சு கொள்ளாம பெண்கள் வந்து ஆண்களுக்கு எல்லா வகையிலையும் சமன், அதாவது சமத்துவம் இருக்கு, ரெண்டு பேரும் சமன். ஆனா சில விஷயத்துல அவன் பெருசி, சில விஷயத்துல பெண்கள் பெருசி. அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க வேலையை கொடுத்துட்டோம்னு சொன்னா அது அழகா சுமூகமா போய் கொண்டிருக்கும். ஆனா எல்லா விஷயத்திலையும் ஆண்கள் பெண்களும் அப்படியே எல்லாத்துலயும் சமன் தான் அப்படின்னு சொன்னதாலதான் பிரச்சனை வந்துச்சு. சரியா? எல்லாத்துலயும் சமன் தான் பிரச்சனை வந்துச்சு. இப்ப பாருங்க, இப்ப நான் சொல்றேனே, ஆஹ் ஆணும் பெண்ணும் சமன். சரியா? அப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல இப்போ ஸ்ரீலங்கா டீம் இருக்குது. அதுல நீங்களே சொல்லுங்க, ஒரு மெயின் டீம்ல ஆணையும் பெண்ணையும் ஒரே டீம்ல வச்சு இந்த உலகம் வந்து விளையாடுற விடலாம் தானே, ஆனா விளையாட விடுவாங்களா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே டீம்ல ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க. பாய்ஸுக்கு வேற டீம், கேர்ள்ஸுக்கு வேற டீம் இல்ல. பாய்ஸ் இருக்கிறவங்க பாருங்க பெருசா இருக்கும், கேர்ள்ஸ் இருக்கிறவங்க சின்னதா இருக்கும். ரெண்டு பேருக்குமே ஒரே கிரவுண்ட் வைப்பாங்களா? பெண்ணியம் பேசுறவங்களும் தான் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், பெண் என்பவள் ஆண் என்பவன் ரெண்டு பேருக்கு இடையில மனோ தத்துவ ரீதியானதும் உடலியல் ரீதியான வேறுபாடுகள் இருக்குது எல்லாருக்கும் தெரியும். சரியா? அப்ப புத்திசாலிகள் எப்படி யோசிக்கணும், எப்படி யோசிக்கணும்னு சொன்னா, ஓகே, ஆன இது பெண்ணுக்கு என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு உரிமை மீறல் நடக்கக்கூடாது, இந்த அவங்களுக்கான இதுகள் நடக்கக்கூடாது. அப்ப அதை இல்லாமல் ஆக்குறதுக்கு ஆண்களுக்கு அந்த இதுக்கு சட்டங்களை போடுறது, அப்படி துஷ்பிரயோகம் செஞ்சா பெண்களை துஷ்பிரயோகம் செஞ்சா கடுமையான தண்டனைகளை கொடுக்கிறது. அதே போல அஹ், பெண்களுக்கும் அவங்களுக்கு தொழில் உரிமையை கொடுக்கிறது, அடுத்தது சொத்துரிமையை கொடுக்கிறது, இப்படி எல்லாத்தையும் கொடுத்து பெண்களையும் கண்ணியப்படுத்தணும். சரியா? எந்த அளவுக்கு சொன்னா அது டைம் இல்லை பத்தி விரிவா பேசுறதுக்கு. இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா பெண்ணியல்வாதிகளை ஆண்கள் தூண்டி விட்டாங்க. இன்னும் நல்லா போராடுங்க தூண்டி விட்டு எல்லா சுதந்திரம் பேர்ல பெண்கள் எல்லாரையும் நினைச்ச மாதிரி நடக்க வச்சாங்க. அவங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு ஆஹ், ஆண்களை எதிர்த்து பேச வைக்க ஆரம்பிச்சாங்க. இதனால் ஆண் கொஞ்சம் பலமானவன் தானே, அதனால அவன் டக்குன்னு கையை நீட்டினான். எனவே நிறைய கொலைகள் நடந்துச்சு பாருங்க, எத்தனை கணவன்மார் பெண்களை கொல்றான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுதான். சரியா? இப்படி வந்து ஒரு சிக்கலோடு உருவாகி எத்தனையோ பெண்கள் பரிதாபமாக கொல்லப்பட்டாங்க, எத்தனையோ பெண்கள் காணாமக்கப்பட்டாங்க, எத்தனையோ பெண்கள் வேலை இடங்கள்ல அவங்க என்ன முறைகேடாக பயன்படுத்தப்பட்டாங்க, எத்தனையோ பெண்களை சரியா குறைய காசு கொடுத்து விளம்பரம் அதில் இதில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஆண்கள் மிஸ்யூஸ் பண்ணாங்க. படத்துல வாய்ப்பு தர அதுல வாய்ப்பு தரேன்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கை முன்னே இருந்ததை விட சீரழிஞ்சு போய் கொண்டிருக்குது இந்த பெண்ணியல் வாதத்தால. ஓகே, நீங்க இந்த விமர்சனத்தோட இதை சும்மா வாய்ச்சி பாருங்க, உங்களுக்கு விளங்கும். ஓகே, இன்றையோட பாடத்தை முடிச்சு கொள்வோம். ஆஹ் ஓகே, பாடத்தை ஃபுல்லா முடிப்புமா? இப்ப எங்களோட கிளாஸ் ஃபுல்லா முடியுது. சரியா? 3 யூனிட் முடிஞ்சு. ஓகே சார். ஓகே. நீங்க இனி ரெக்கார்ட்லாம் இருக்குது உங்கள்கிட்ட, நீங்க வேண்டிய டைம் பார்த்துக்கொள்ளுங்க. டவுட்னா கேளுங்க எப்போ.